நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்மிங் வீக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீக் சொன்னதாங்க நல்ல ஒரு பையிங் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கிட்ட பையிங் வந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கில் எப்படி இருக்குன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இந்த நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க இந்த மேஜரான கீ சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்சுங்க. இந்த 500 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. 24,500 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு மண்டே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு 600 கீழே தான் ஓப்பனிங் வருங்க. ஓப்பனிங் வந்ததுக்கப்புறங்க மெதுவாக செல்லிங் வந்துங்க திரும்ப இந்த 500 டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லைங்க. இங்கேருந்து டெஸ்ட் பண்ணி திரும்பிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுலங்க இன்ட்ராடே இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்காக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஒரு 740 நம்ம சொல்லிட்டு நம்மளங்க இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 தாங்க. அதுதான் அந்த ப்ரீவியஸாக சைட்வேஸ் மார்க்கெட்டோட டாப்புங்க. ஸோ இந்த 2500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. என்னோட வியூ என்னன்னாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே ஓப்பனிங் பார்த்துட்டுங்க கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இது பிரேக் ஆகாதுங்க. 2500 பிரேக் ஆக வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 24,700 பிரேக் ஆயிருங்க. என்னோட வியூ தாங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீக் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பையிங் வரலங்க வந்துச்சு. ஆனால் திரும்ப மறுபடியும் லைட்டாக செல்லிங் வந்துருக்குங்க. ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக விக் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே உங்களுக்கு ஓப்பனிங் பார்க்கணுங்க. ஏன்னா ஓப்பனிங் ஒரு நல்ல ஒரு ஐடியா இல்லை இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு சேம் இதே தாங்க. இந்த ஒரு 55 இருக்குல்லங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 55 to 5500 இந்த லெவலில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கோ இந்த லெவலுக்கு முன்னாடியோ வந்து மார்க்கெட் திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அப்படி மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறப்ப உங்களுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆயிருங்க. இந்த லெவல் இருக்குல்லங்க இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிரும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 பாயிண்ட் மேலே வரலாங்க. ஸோ 1000 பாயிண்ட் மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் தான் 56,300 இருக்குல்லங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை. பேங்க் நிஃப்டி பற்றி வீ தாங்க. மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56,300ங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு போயிடலாங்க. மிட் கேஃப் பார்த்துடலாங்க. இப்போ மிட் கேஃப் நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு நான் மிட் கேஃபை பார்த்துடலாம். மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பையிங் வரும் தாங்க சொன்னேன். ஆனால் மிட் கேஃபும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. மேலே வந்துட்டு இது பேங்க் நிஃப்டி மாதிரியே சின்னதாக ஒரு விக் இருக்குங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதாங்க ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போனதுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து போட்டுட்டுங்க மார்க்கெட் லைட்டாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் லெவலில் வந்து கீழே கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் இதை ட்ராப் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஹெட் டு இந்த ஷோல்டர் வந்து ட்ராப் பண்ணிங்க அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா சேம் அதே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துருச்சுங்க. ஸோ மார்க்கெட்டும் இப்போ சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க நின்றுகிட்டு இருக்கு. என்னோட வியூ எப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த 12,550 12,500 இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப தாங்க வாய்ப்புகள் அதிகம். மேலே அப்சைடு வரதான் வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் வந்துச்சுன்னா திரும்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு தாங்க 13,000 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருங்க. இந்த ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயிரும். இந்த 750 இருக்குல்லங்க இந்த 750ல் பிரேக் ஆயிரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா 13,000ங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட வியூ அதாங்க மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும். கீழே அதாவது இங்கேருந்து செல்லிங் போச்சுன்னா செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்க, நெக்ஸ்ட் கோல்டு பார்த்துடலாம். கோல்டை பொறுத்த வரைக்குங்க நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு. எஸ் நான் சொன்னது தாங்க. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமும் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருங்க. நான் சொன்னேன் லாஸ்ட் வீக்கில் இங்கே மேலே வந்துட்டுங்க திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். அதே மாதிரி தாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு பாருங்கள் செல்லிங் ட்ரிகராகி கீழே தான் வந்திருக்கு. இதாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு சைட்வேஸில் அப்போ இல்லை டவுனோ வந்து பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்புக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா 3,450 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதே பார்த்தீங்கன்னா 3,250 இந்த ரேஞ்சுக்கு கிட்ட வந்துட்டுங்க பையிங் திரும்பிச்சுன்னா ஸோ அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கோல்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே போக வாய்ப்புகள் இருக்குங்க. லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா
எஸ் லோயர் டைம் ஃப்ரேம்லேயே அதாங்க சொல்லுது. கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது, மேலே போனாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்குங்க கோல்டில் மேலே வந்துட்டு திரும்பிச்சுன்னா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா கூட அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லாட் சைஸ் கம்மியாக போங்க. ஆனால் மேலே வந்துட்டு செல்லிங் போச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி போங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. கோல்டு ஒரு மேஜரான சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்துடலாங்க. க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, லாஸ்ட் வீக்கில் சொன்னதான். கீழே வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள், மேலே வந்துச்சுன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க இருக்குது க்ரூட் ஆயிலும். ஸோ சேம் இதே ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. ஆனால் மேஜரான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குங்க. ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு கீழே இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து திரும்பிச்சுனாங்க பையிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவதுங்க 60க்கு கீழே வந்துட்டுங்க மார்க்கெட் திரும்பிச்சுன்னா பையிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லையா மேலே இந்த ரேஞ்சில் வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சிலாம் இருக்கிறப்ப ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போய் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. அப் அண்ட் டவுன் விட்டு உங்களை காலி பண்ணிடுவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 60க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா க்ரூட் ஆயிலில் பையிங் சைடில் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் பையிங் சைட் போங்க. இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே வந்துட்டுங்க செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு இடையில இருந்தால் எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வல்டிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதாங்க. சரிங்க, நான் மண்டே பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது. நான் மண்டே லைவுக்கு வர்றேங்க. தேங்க்யூ.